ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎம் சமையல். இன்னைக்கு பூரியும் அதுக்கு ஏற்ற கிரேவி, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ கிரேவி செய்ய போறோம். அதுக்கு எவ்வளவு மாவு போடுறதுன்னு பார்க்கலாம். நாங்க வந்து ஒரு அரை கிலோனா ஒரு 3 அரை 4 அரைக்கு மாவு போடுவோம். நாலு அரைக்கு மாவு போட்டோம். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இது 2 இல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும். இது அப்படியே கலரிக்கணுமா. கலரிக்கின்னு வெதப்பான தண்ணி, ரொம்ப சூடா இருக்கக்கூடாது தண்ணி, வெதன்னு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி சூடு கம்மியா இருக்கணும். ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பேசணும். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்தி பேசணும். ரொம்ப தண்ணி ஊத்தினா ரொம்ப தண்ணி ஆயிடும், அதுக்கப்புறம் பூரி வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இது ரவையும் சர்க்கரையும் எதுக்கு போடுறதுன்னா நல்லா உப்பி வரும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகும். நல்லா உப்பி வரும், கொஞ்சம் செவந்த மாதிரி வரும். அதுக்குதான் ரவையும் சர்க்கரையும் கொஞ்சம் போடுறது. உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுலாம், விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க. ஆனா போட்டா நல்லா இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையணுமா. முதல்ல எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையணும். பிசைஞ்சு ஒரு 1/2 hour வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்க திரட்டி பூரி சுடும்போது நான் காட்டுறேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணுமா. எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் எப்படி ஊத்தி பிசையணும் பாருங்க. நிறைய தண்ணி ஊத்தி பிசைஞ்ச கூடாது. முதல்ல தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப மாவு போடணும். அது டபுள் வேலை. பிசையும் போதே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதன்னு தோணும். அவ்வளவுதான், பிசைஞ்சாச்சு. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சிடணுமா. பிசைஞ்சு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான், இந்த பழத்துக்கு இருக்கணும். இது கொஞ்சம் 1/2 hour மூடி வச்சுட்டா நம்ம நல்லா இருக்கும். 1/2 hour மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி செய்யலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎம் சமையல். மாவு பிசைஞ்சு வச்சோம் பாருங்க. இது பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா. பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கணும். எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பாக்குறது. கொஞ்சமா இதை கிள்ளி போடணும். அப்ப எண்ணெய் காஞ்சிச்சு. என்ன பண்ணா பூரிய போடுற பாருங்க. உடனே அழுத்தக்கூடாது, இதை ஓரத்துல அழுத்தணும். கொஞ்சம் வருதா தெரியுதா, இந்த மாதிரி புஃபும் வரணுமா. பூரி அப்படியே வந்தாலும் கொஞ்சம் செவந்தா மாதிரி இருக்கணும். அப்புறம் நல்லா டேஸ்டா இருக்கும். வந்து வெள்ளையா இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, சைட்ல பண்ணணும். சைட்ல பண்ணா அது வரும், பாத்தீங்களா. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சிவந்த மாதிரி இருக்கணும். நீங்க ஒயிட் கலர் தான் நல்லா இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, இதான் பூரி போடும். நம்ம மாவு பேச